பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வரப்பு வெட்டவோ, நீர் பாய்ச்சவோ, ஏர் ஓட்டவோ, அறுப்பு அறுக்கவோ, விதை விதைக்கவோ, இப்படிப்பட்ட இந்த விவசாய தொழிலை நம்பி கிடக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கு வருமானத்திற்கு வழியில்லை. எனவே அரசு அவர்களுக்கான வருமானத்தை உறுதி செய்வதற்காக வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இடதுசாரிகள் முன்மொழிந்ததன் அடிப்படையில் அந்த அரசு UPA 1 கொண்டு வந்த சட்டம்தான் வருடத்தில் 100 நாட்களாவது விவசாயம் அல்லாத நிலையில், விவசாயம் பொய்த்து போகிற நிலையில், விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். சாலை பணிகளை செய்வதோ அல்லது முள் புதர்களை வெட்டு சீர்படுத்துவதோ, பள்ளத்தை மேடாக்குவதோ, மேட்டை பள்ளமாக்குவதோ, சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துவதோ, இப்படிப்பட்ட வேலைகள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த உழைக்கும் தொழிலாளிக்கு 365 நாட்களில் குறைந்தது 100 நாளாவது அரசாங்கம் வேலை தர வேண்டும், அதை சட்டமாக்க வேண்டும். இதுதான் இடதுசாரி கட்சிகள் முன்மொழிந்த கோரிக்கை. அதை ஏற்றது இன்றைக்கு UPA அரசாங்கம். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த வேலை திட்டம், இந்த வேலை திட்டத்திற்கு காந்தியடிகளின் பெயர். காந்தியடிகளோடு அம்பேத்கரின் மாணவன் என்கிற முறையில் எனக்கு சில முரண்கள் உண்டு, அது வேறு. பெரியாரின் பிள்ளை என்கிற முறையில் காந்தியடிகளோடு கருத்தியல் சார்ந்த முரண்கள் உண்டு, அது வேறு. ஆனால் அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்திவிட முடியாது, அவருடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்திவிட முடியாது. அவரை சுட்டுக் கொன்றதே எதற்காக என்றால் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அவர் ராமபக்தர் தான், அவர் தன்னையே ஒரு சனாதனி என்று பெருமை பொங்க சொல்லக்கூடியவர் தான், இம்மை மறுமையில் நம்பிக்கை உள்ளவர் தான், சனாதன கருத்தை உயர்த்தி பிடித்தவர் தான், சாதி வாழட்டும் தீண்டாமை ஒழியட்டும் என்றெல்லாம் சொன்னவர் தான். இதனால் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையிலே பெரும் போர் வெடித்தது, கருத்து போர் வெடித்தது. தேசம் முழுவதும் அதுவே மிகப்பெரிய யுத்தமாக மாறிய காலம் உண்டு. அப்படி காந்தியடிகளோடு முரண்பட்டாலும் அந்த காந்தியடிகள் கோட்சே தன்னை நோக்கி வந்து துப்பாக்கியால் சுட்ட போது கூட ஹே ராம் என்று சொல்லிவிட்டுத்தான் இந்த மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட ராமபக்தரான அந்த காந்தியை ஏன் அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள்? அம்பேத்கர் இந்து மதத்தை விமர்சித்தார், அவரை சுட்டுக் கொண்டிருந்தால் கூட அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. தந்தை பெரியார் தன் இறுதி மூச்சு வரையில் இந்த மதத்தை விமர்சிப்பதிலும் கடவுள் கருத்தை எதிர்ப்பதிலும் உறுதியாக இருந்தார். பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்தார். அந்த பெரியாரை அவர்கள் குறிவைக்கவில்லை, அம்பேத்கரையோ பெரியாரையோ குறிவைக்கவில்லை. அவர்கள் பேசுகிற கருத்தையே உடன்படுகிற கடவுள் நம்பிக்கையுள்ள ராம பக்தரான இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்ட சனாதன கோட்பாட்டை உள்வாங்கிக் கொண்ட காந்தியடிகளை ஏன் சுட்டுக் கொன்றார்கள் என்றால், அவர் புதிதாக உருவாக போகிற இந்திய அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்கிற மதச்சார்பின்மையிலே உறுதியாக இருந்தார். அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒத்துப்போகிற ஒரு புள்ளி செக்யூலரிசம் என்பதுதான். காந்தியடிகளுக்கும் நேரு அவர்களுக்கும் கூட முரண்பாடு உண்டு. நேரு தன்னை ஒரு நாத்திகர் என்று சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர், பகுத்தறிவாளர். காந்தியடிகளை போல இந்த மூட பழக்க வழக்கங்களில் அவருக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, ஈடுபாடு கிடையாது. அப்படி முரண்பாடு உண்டு. ஆனால் இந்த 3 தலைவர்களிடையேயும் ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டு. அதுதான் இங்கே உருவாக இருக்கிற இந்த அரசு புதிய இந்தியா மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த செக்யூலரிசம் இப்ப நாடு 2 நாடாக பிரிந்து விட்டது, இந்தியா பாகிஸ்தான் என்று. அந்த நேரத்திலும் பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய கடைசி தவணை தொகையை ஏன் இன்னும் தரவில்லை என்று நேருவை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. அது புதிதாக உருவாகிற தேசம், அதற்கு இந்தியா ஒரு தொகையை தர ஒப்புக்கொண்டது. 2 தவணை கொடுத்தாகிவிட்டது, கடைசி தவணை கொடுக்கவில்லை. ஏன் தாமதம்? அதை உடனே தாருங்கள் என்று பாகிஸ்தானுக்கு நிதியை உடனே தர சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர் காந்தி. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் காந்தி. புதிதாக உருவாக இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் காந்தி. இதைத்தான் கோட்சே கும்பலால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்து மகா சபையை சார்ந்தவன் RSS இயக்க தலைவர்களோடு உறவாடி சதித்திட்டம் தீட்டி அவரை பார்த்து வணங்குவது போல் 2 கைகளையும் கூப்பி அவரை நெருங்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள்.
ஏன் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் மதச்சார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அந்த மதச்சார்பின்மைக்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த அரசு, இந்த கூட்டணிக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்த பெயர் எவ்வளவு முன்னுணர்ந்து வைத்திருக்கிறார், தொலைநோக்கு பார்வையோடு வைத்திருக்கிறார், கருத்தியல் சார்ந்து வைத்திருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆக அந்த மதசார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்ததனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. அவர்கள் விரும்பிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியவில்லை. 3 முறை ஆட்சிக்கு வந்தும் கூட இன்னும் அவர்களால் இந்த தேசத்தை இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்த முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் காந்திதான் என்கிற வெறுப்பு.